ஓகே. நான் அந்த சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து நான் ஒரு கேம் டிசைனர், நான் ஒரு கேம் டெவலப்பர்ன்னு தான் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து உண்மையா, பொய்யா அப்படின்ட்டு உடைக்கிறதுக்காக தான் இந்த ஒரு எபிசோட, இந்த ஒரு வீடியோவ நான் வந்து டெடிகேட் பண்றேன். இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். ஓகேவா? அது ஒண்ணும் பொய்யெல்லாம் இல்ல. நான் வந்து ஆக்சுவலா ஒரு கேம் டிசைனர், ஒரு கேம் டெவலப்பர் என்னடி இது தான். நான் ஏற்கனவே ஒரு கேம் பண்ணியிருக்கேன். அது வந்து பப்ளிஷும் பண்ணியிருக்கேன். இட்ச் பேஜில் இருக்குது. அந்த கேமை நான் ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணணும்னா அட்லீஸ்ட் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு 20 லைக்ஸ் 20 தான், வெறும் 20 லைக்ஸ் கிடச்சிதுன்னா நான் அந்த கேமை ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணி இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். சேனல் வீடியோக்குள்ளே வர்றது நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக இந்த MMORPG கேமில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். MMORPG என்ன கேம்டா இதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு MMO, அதாவது மேசிவ் மல்டிப்ளேயர் ஆன்லைன் கேம். அதாவது இந்த ஒரு கேமில் இது வந்து ஒரு சர்வர் பேஸ்டு கேம். இந்த சர்வரில் அட்லீஸ்ட் 750 people இருப்பாங்க. 750லேருந்து 7500 வரைக்கும் பிளேயர்ஸ் இருப்பாங்க ஒரு சர்வரில். இது வந்து ஆக்சுவல் பிளேயர்ஸ் தான். அண்ட் இவங்க வந்து ஒரு சர்வர் டைம் எல்லாம் இல்லை, ஆல் டைம் ஓப்பனில் இருக்கும். யார் எப்போ வேணால் ஜாயின் பண்ணி விளாட்லாம். ஒரு சர்வரில் எத்தனை பிளேயர்ஸ் வேணால் ஆன்லைன் இருக்கலாம். பட் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 பிளேயராவது ஆன்லைனில் இருக்கணும். இல்லாட்டி அந்த சர்வரை ஷட் டவுன் பண்ணிட்டு புது சர்வர் ஓப்பன் பண்ணி அதில் இது பண்ணுவாங்க. அதெல்லாம் பேக் எண்ட், அதை பற்றி நம்ம பேச விரும்பலை. நான் இப்போதைக்கு ஒரு MMO கேம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். MMO தான் அதோட மெயின் பிரான்ச்சு. அது கீழே சர்வைவல், எஸ் ஃபார் சர்வைவல். மைன்கிராஃப்ட், டெராரியா, வேல்ஹைம் இந்த மாதிரி சர்வைவல் கேம்ஸ் பேஸ் பண்ணி என்னோட கேம்லேயும் சர்வைவல் கேமோட எலமெண்ட் இருக்கும். இது வந்துட்டு நான் வந்துட்டு ஓகே ஒரு MMORPG மட்டும் பண்ணால் நல்லா இருக்குமான்னு யோசித்தேன். ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுவோம் அப்படிங்கும்போது தான் ஓகே ஒரு சர்வைவல் எலமெண்ட் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இது சர்வைவல் இருக்குன்னு அந்த சர்வைவல் எலமெண்ட் எக்காரணத்துக்கும் ரிமூவ் பண்ணுறதா இல்லை. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் RPG, ரோல் பிளேயிங் கேம். ஆர்பிஜின்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்குன்ட்டு ஒரு ரோல் இருக்கும். இல்லாட்டியோ அந்த ரோலை நீங்களே செலக்ட் பண்ணலாம், இல்லாட்டி நீங்களே ஃபோர்ஸ் பண்ணலாம். என்னோடய கேமில் எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பிளேயர் கேரக்டராக உள்ளே ஸ்பான் ஆவீங்க. நீங்கள் வந்துட்டு கேம் ஸ்டார்டிங்லேயே நான் வந்துட்டு ஒரு மேஜு, நான் வந்து ஒரு பேலடின், நான் வந்துட்டு ஒரு சார்சரர், நான் வந்துட்டு ஒரு பர்சர்க்கர் அப்படின்னு செலக்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் நார்மலாக ஒரு ரேஸை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போவீங்க. அங்கேருந்து நீங்கள் படிப்படியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் லெவல் பண்ணிட்டு போகலாம். இதுதான் என்னோட கேமோட ஒரு ஓவர்வியூ, லைக் வெளியோட்ட பார்வை வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த MMO ஏன் மற்ற MMOவோட டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு நான் பார்த்தோன்னா, நான் சொன்ன மாதிரி சர்வைவல் எலமெண்ட். செகண்ட் திங், நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு வெளியவே உங்களோட கிளாஸை செலக்ட் பண்ண மாட்டீங்க. மோஸ்ட் MMOs மாதிரி உங்கள் ரேஸை நீங்கள் செலக்ட் பண்ணிப்பீங்க, உங்களோட ஆரிஜின் நீங்கள் செலக்ட் பண்ணிப்பீங்க. ஆனால் உங்களோட கிளாஸ் வந்து நீங்கள் கேம் விளையாட எந்த மாதிரி லெவலில் பாருங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும். மேபி எபிலிட்டி ட்ரீ வச்சுருப்பேன். எபிலிட்டி ட்ரீனா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி இந்த ட்ரீயில் வந்துட்டு எபிலிட்டிஸ் இருக்கும், அதை நீங்களே செலக்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு பிளானில் தான் நான் இப்போதைக்கு வச்சுருக்கேன் இந்த கேமோட ப்ரொக்ரெஷனை. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஆரிஜின் செலக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு கிங்டம்க்கு அசைன் ஆவீங்க. இதில் மொத்தம் 13 கிங்டம்ஸ் இப்போதைக்கு இருக்குது. அதை வச்சு தான் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 13 கிங்டம்ஸுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ், ஆரிஜின்ஸ், ஒவ்வொரு பாலிசிஸ், இது வந்து ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் கிங்டமில். ஸோ அந்த நாட்டில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு என்ன சொல்கிறது ஸ்டோரி இருக்கும். அதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கிங்டமில் போய் நீங்கள் சேருவீங்க. எல்லா கிங்டம்க்கும் ஸ்டார்டிங்கில் கிங்ஸ் இருப்பாங்க. நீங்கள் வேணும்னா அந்த கிங்கை நீங்களே சாகடிச்சுட்டு நீங்களே ஒரு கிங் ஆகலாம். இந்த 2 இயர்ஸாக நான் இவ்வளோ நாளாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த கேமுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ் என்னோட மெயின் யூடியூப் சேனலில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் அது மெயின் யூடியூப் சேனல், ஏன் அந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்னா, எனக்கு ஆப்வியஸாக மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி பாப்புலர் ஆகணுன்ட்டு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசைக்காக தான் அந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். இது நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன். ஆப்வியஸாக எனக்கு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. ஸோ இது உங்களோட ஃபஸ்ட் வீடியோனா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. பட் கம்மிங் பேக் டு த வீடியோ, நான் வந்துட்டு இன்னும் ஜிடிடி கூட எழுத ஆரம்பிக்கல. ஜிடிடினா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேம் டிசைன் டாக்குமெண்ட். இதுதான் ஜிடிடி, கேம் டிசைன் டாக்குமெண்ட். இது எதுக்குன்னா, இந்த கேம் டிசைன் டாக்குமெண்ட் தான் இந்த கேமோட டெவலப்மெண்ட் ப்ராசஸோட பைபிள்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஒரு பேப்பரில் இல்லாட்டி ஒரு ஃபோல்டரில் எழுதிப்பீங்க, ஃபைலில் டாக்குமெண்ட்டில் எழுதுவீங்க. அந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் என்னெல்லாம் எழுதியிருக்கீங்களோ அதை வந்து திருப்பி ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி ஒரு புக்கில் எழுதுவீங்க. அந்த பேப்பரில் இருக்கிற கேமை அப்படியே எதுவுமே ஆட் பண்ணாமல், எதுவுமே சப்ட்ராக்ட் பண்ணாமல்
நீங்கள் வந்து சாஃப்ட்வேரில் மேக் பண்ணுவீங்க. இதுதான் கேம் டெவலப்மெண்ட்டோட பைப்லைன். நான் இன்னும் பிரெயின் ஸ்டார்மிங் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்கேன். ஏன்னா என்னோடய சர்வரில் மினிமம் 1000 பிளேயர், மேக்ஸிமம் 1000 பிளேயர்ஸாவது விளையாடுவாங்கங்கிற ஒரு மென்டாலிட்டி. ஸோ மேக்ஸிமம் 1000 பிளேயர்ஸாவது விளையாடும் போது அந்த 1000 பிளேயர்ஸ்க்கான லூட் இருக்கணும், அந்த 1000 பிளேயர்ஸ்க்கான மாப் இருக்கணும், அந்த 1000 பிளேயர்ஸ்க்கான பாஸ் இருக்கணும். லைக் அவங்க எந்த எனிமி கூட சண்டை போடுவாங்க, எந்த இடத்துக்கு போய் எப்படி அவங்க லூட் தேடுவாங்க, எந்த லேண்டில் என்ன கல்ச்சர் இருக்குது, எந்த லேண்டில் என்ன லோர் இருக்குது, இதெல்லாம் டிசைன் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கண்டினியூஸாக 2 வருஷமாக ஒர்க் பண்ணல. ஆப்வியஸாக நடுவில் 2 மாதம் 3 மாதம் பிரேக் எடுத்து ஒரு என்ன சொல்ல மண்டேயை ஃப்ரீ பண்ணிவிட்டு புது மெக்கானிக்ஸை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. இந்த ப்ராசஸ் நான் இன்னும் கண்டினியூ தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா என்னோடய மெயின் சேனலில் போய் என்னோடய லைவ் ஸ்ட்ரீம்ஸ் பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட டிஸ்கார்ட் பேஜ் இருக்குது, அங்கே வந்துட்டு நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லாட்டி இந்த யூடியூப் வீடியோலையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு தெளிவாக நான் ஏற்கனவே பண்ண கேமை உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவில் 20 லைக்ஸ் வந்துச்சுன்னா அந்த கேமை பிரேக் டவுன் பண்ணி போடுறேன். பட் அதர் தேன் தட் ஆப்வியஸாக எனக்கு வந்து இந்த ஒரு என்ன சொல்கிறது, என்னோட இந்த டெவலப்மெண்ட் டிசைன் ப்ராசஸை வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அந்த சேனலே வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காமல் ஓகே இது எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்குறீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டு இன்னொரு வீடியோவில் பார்க்குறவங்களா பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி.